இந்த வீடியோ தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் வரைக்கும் போய் சேருமான்னு தெரியாது. அப்படி போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அவருக்கு நல்லது இல்லையோ தமிழ்நாட்டுக்கு நல்லது. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். அண்ணா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் போய் பேசிட்டு வந்தார்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். அது அவர் அந்த 4 நிமிஷம் பேசிட்டு வந்ததுலேருந்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த அறிவுபூர்வமான ஒரு டைலாகை வந்து யார் எழுதி கொடுத்தா அப்படிங்கிறது. எவ்வளவு தப்பு, எவ்வளவு பிழைகள். நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ கிராமர் மிஸ்டேக்கோலாம் சொல்லலை. அதோட கண்டென்ட், அதில் எழுதியிருக்கிற விஷயங்கள்லாம் எவ்வளவு தப்பு. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியாவிலேயே வந்து ரேஷன் கடையில் இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி தான் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டு வர்றாரு. புதன்கிழமை புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் வரப்போகிற பொங்கலுக்கு ஆனால் பரிசு தொகை என்ன, தொகுப்பு என்ன, பரிசு தொகுப்பு, பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறத அவர் பேசி ரேஷன் கடையே இல்லைன்னு பேசிட்டு வந்து அடுத்த நாள் அவர் அறிவிக்கிறார். என்னென்ன அறிவிக்கிறாருன்னா, புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இந்த பரிசு தொகை பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதாவது அண்ணனை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடையே இல்லாத ஒரு மாநிலத்தில் ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருக்கும் பொங்கல் பரிசு வழங்க போகிறாங்க. அது எப்படிங்கிறது உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள விட்டு பார்த்துட்டு வர சொன்னீங்கன்னா, இப்போயாவது உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆரம்பத்துலேருந்தே எம்ஜிஆர் வச்சு தான் நம்ம எல்லாம் பேசிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அவரை மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். இதை வந்து எம்ஜிஆருடைய சினிமா வாரிசுன்னு சொன்ன திரு பாக்கியராஜ் அவர்கள்லேருந்து எல்லாருமே முயற்சி பண்ணிட்டாங்க. கடைசியாக திரு கமலஹாசன் வர வரைக்கும் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டாங்க. யாராலையுமே ஜெயிக்க முடியலங்கிறது வேற. இப்போ குறிப்பிட்டு இந்த இடத்துல போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 77ல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே 74ல் புதுச்சேரியில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. கரெக்டு தான். அதிமுக 74ல் புதுச்சேரியில் ஒரு அரசு அமைக்குது. அது வரைக்கும் உண்மை. அது அண்ணன் பொய் சொன்னார்னு நான் சொல்லலை. அவருக்கு எழுதி கொடுத்தவங்க எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த அரசு 22 நாள் தான் இருந்துச்சு. 23வது நாள் அந்த அரசு கலைக்கப்பட்டு பிரசிடென்ட் ரூல் வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம விக்கிபீடியா போனாலே தெரியுது. ஒன்றும் இல்லை, அந்த அவர் அறிக்கை படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதில் எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தாங்க. ChatGPTயில் போயிட்டு பாண்டிச்சேரியின் தற்போதைய பொது பிரச்சனைகள் என்ன அப்படின்னு போட்டால் என்ன வருதோ அதுலேயே அது தப்பாக தான் வருது, ரேஷன் கடைகள் இல்லை அப்படின்னு. அதை அப்படியே அவர் படிச்சிட்டாரு அப்படின்னு. ஒருவேளை அவர் எழுதி கொடுத்தவங்களும் அந்த ChatGPT தான் எழுதி கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் போய் ஒவ்வொரு ஊருக்கும் போய் அந்தந்த ஊரில் இருக்க பிரச்சனைகள் பேசிடுவீங்க. அது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம். அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது அப்போ தான் அந்த மக்களையும் நம்ம ஈர்க்க முடியும், அந்த அரசு கவனத்துக்கும் கொண்டு போக முடியும். கரெக்டு. அப்போது அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ஆள் ஒன்றும் இல்லை, அந்தந்த ஊரோட மாவட்ட செயலாளர், இந்த புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஊருக்காரர் நம்ம ஆனந்த் அவர்கள் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கார். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு தடவை நீங்கள் வச்சிருக்கிற அந்த வசன பேப்பர் இருக்குல்ல, அது கொடுத்து இதில் இருக்கிறதெல்லாம் சரியான்னு மட்டும் செக் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் மெனக்கெட்டு போய் ChatGPTலையோ கூகுள்லையோ போய் தேடிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. டைப் பண்ணி பேசி எல்லாம் தேட வேண்டியதில்லை. அலெக்ஸா வாட் இஸ் தி கரண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரிலாம் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. பேப்பர் இருந்தாப்பா இது கரெக்டாக பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அவங்க பார்த்துட்டு இது சரினா இது தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. உங்களுக்கு எழுதி கொடுக்குறது மனிதனா இல்லை இயந்திரமான்றது தெரியல. எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசிட்டு வர்றது, எழுதி கொடுக்குறதுல எவ்வளவு தப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் போய் அங்கே வந்து ஃபஸ்ட்டு முதலமைச்சராக பாராட்டுறீங்க, சரி. அதுக்கு அடுத்து வந்து அந்த கூட்டணியில் இருக்கிற ஒன்றிய அரசை பிஜேபியை திட்டுறீங்க, சரி. நீங்கள் திட்டுற பிஜேபி வந்து ஒன்றிய அரசில் மட்டும் இல்லை, அந்த மாநிலத்தோட அரசுலையும் இருக்குது. அங்கே வந்து கூட்டணி ஆட்சி மட்டும் இல்லை, கூட்டணி அமைச்சரவை இருக்குது. அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு உள்துறை அமைச்சர் இருக்கார். அதாவது இந்தியாவுக்கு ஒரு உள்துறை அமைச்சர் இருப்பார், மாநிலங்களுக்கு பொதுவாக உள்துறை அமைச்சர் இருக்க மாட்டாங்க. அதாவது உள்துறை அமைச்சருங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் உள்துறை அமைச்சர்னு பொதுவாக சொல்லுவாங்க. அதாவது ஹோம் மினிஸ்டர்னா அந்த ஸ்டேட்டையோ கண்ட்ரியோ பார்த்துக்கிற அமைச்சர். எப்படி பார்த்துக்க முடியும்? போலீஸ் இருந்தால் தான் பார்த்துக்க முடியும். ஸோ அவங்க தான் போலீஸ் மினிஸ்டரும். மாநிலங்களில் பொதுவாக முதலமைச்சர் தான் போலீஸ் மினிஸ்டராக இருப்பாங்க. உள்துறை அமைச்சரவையும் சேர்த்து தான், உள்துறை அமைச்சரவைன்னு ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து முதலமைச்சர் தான் பார்த்துப்பாங்க. பாண்டிச்சேரி வந்து யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுனால அங்கே தனியாக ஒரு யூனியன் அமைச்சர் இருக்கார். அங்கே ஒரு தனியாக உள்துறை அமைச்சர் இருக்கார். அந்த உள்துறை அமைச்சர் பிஜேபியை சேர்ந்தவர். இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்க?
முதலமைச்சராக பாராட்டுறீங்க. எதுக்காக பாராட்டுறீங்க? காவல்துறை நல்லா வந்து பாதுகாப்பு கொடுத்துச்சுன்னு. ஆனால் காவல்துறை யார்கிட்ட இருக்குது? நீங்கள் திட்ட பிஜேபிகிட்ட இருக்குது. இந்த அடிப்படை விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதுவே அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கல. பட் அந்த புரிதலை உங்களுக்கு கொடுக்குற ஆட்களை அட்லீஸ்ட் சுற்றி வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்கிறத கேளுங்களேன், அவங்கள சொல்ல விடுங்களேன், உங்களை நெருங்க விடுங்களேன், அவங்க பேசுகிறத கேளுங்களேன். நீங்கள் வந்து மிஷினான கூகுளையோ சாட் ஜிபிடியோ அல்லது எதையுமே அதுட்டையும் நீங்கள் போய் பேச மாட்டேங்கிறீங்க. அதுவும் அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசாது. நீங்கள் தான் அதுகிட்ட போய் பேசணும். நீங்களாவும் போய் பேச மாட்டேங்கிறீங்க. மனிதன் அவனே வந்து உங்கள்கிட்ட பேசுவான். அவனையும் பக்கத்தில் விட மாட்டேங்கிறீங்க. அப்போ எப்படி தான் உங்களுக்கு உண்மை தெரியும்? நீங்கள் பேசுகிறதுல எவ்வளவு பிளண்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முதலமைச்சரை பாராட்டிட்டு அது அவர் கீழே இருக்கிற உள்துறை அமைச்சர் அதாவது காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துச்சு, அதுக்கு நீங்கள் பாராட்டுறீங்கன்னா அது முதலமைச்சரை போய் சேராது. நீங்கள் காவல்துறை நல்லா பாதுகாப்பு கொடுத்துச்சுங்கிறதுக்காக முதலமைச்சரை பாராட்டுறீங்க. அவருக்கும் இந்த காவல்துறை கொடுத்த பாதுகாப்புக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒரு பிஜேபி அமைச்சர்கிட்ட இருக்கு, அவர் தான் உள்துறை அமைச்சர். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து நீங்கள் பேசுகிற பேச்சுக்களில் நீங்கள் வர்றதே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவைங்கிற மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை தான் பேச வரீங்க. அந்த கண்டென்ட்டை வச்சு தான் உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு மாதத்துக்கு கண்டென்ட்டே எழுத போகிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நீங்கள் அந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் நீங்கள் சொன்ன பிளாஸ்ட்டை வச்சு ஒரு மாதம் ஓட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் போய் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா எடுத்து நீங்கள் பாண்டிச்சேரி பேசுனதுலேருந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ வைரலாக போயிருக்கு அப்படின்னு. கட் பண்ணி ரீல்ஸு அதெல்லாம் போடுவாங்களா, ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் போடுவாங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க? எதுவுமே இல்லை. ஏன்னா அதில் இருக்கிற அளவுக்கு நான் உங்களை பிளாட்டு பேச சொல்லலை, உண்மையை பேசணும்ல. இப்போ யாராவது போய் நீங்கள் பேசின விஷயங்களில் உதாரணத்துக்கு ரேஷன் கடை இல்லாத மாநிலம் புதுச்சேரி அப்படிங்கிறத யாராலையாவது எதுலையாவது உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸால் எந்த சோஷியல் மீடியாவிலாவது ஷேர் பண்ண முடியுமா? ஷேர் பண்ணால் முதல்ல வர்ற கமெண்ட் என்னவாக இருக்கும்? இது உண்மை இல்லை அப்படின்றது தானே இருக்கும். அப்போ உண்மையை பேசினாங்கன்னா அட்லீஸ்ட் அதையாவது ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் பஞ்சு டைலாக் பேசுகிறதெல்லாம் அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, ஆர்டிகுலேட் பண்ணுறீங்கன்றதெல்லாம். ஆனால் அட்லீஸ்ட் உண்மையை பேசணும்ல. இப்பையும் சொல்கிறோம், உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது. உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டதை நீங்கள் பேசிட்டு வரீங்க. ஆனால் உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டதே பொய்யா இருக்குது. அதை நீங்கள் திருத்திக்கணுன்றது கிடையாது. திருத்துற இடத்துல இருக்கிற ஆட்களை கூட வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வர்றது ஒன்று தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொரு கூட்டத்துலையும் போய் சொல்கிறீங்க, அண்ணா வந்து சொல்லியிருக்காரு மக்களிடம் செல் அப்படின்ட்டு. பட் மக்கள்கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஆனாலும் அவங்கள உங்கள்கிட்ட வரவிட மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் போய் தூரத்தில் நின்று கை காமிச்சிட்டு வர்றது வந்து மக்கள்கிட்ட போகிறது கிடையாது. அவங்க உங்கள் பக்கத்தில் நெருங்க விடுங்க. பக்கத்தில் ஒரு 4 நல்ல ஆட்களை வச்சுக்கோங்க, விவரம் தெரிஞ்ச ஆட்களை வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. இல்லை உங்களுக்கு இப்போ யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை அப்படின்னா தொண்டை தண்ணி வற்ற பேசுகிறேன், எனக்காவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் நல்லாவே எழுதி தருவேன், எழுதி தரேன், பேசுங்க. இதே மாதிரியான ஒரு ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அதிலே அந்த ஒரு தடவையிலேருந்தே கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. வணக்கம்.